சூரி, நான் ரொம்ப சிம்பிளா இருப்பேன். நோ ஈகோஸ், நத்திங். நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன்னு. நான் கோபப்பட்டேனா? நோ, நானே வந்தேன். ஏன்னா நாம மீட் பண்ணணும். பரவாயில்ல, மேல சொல்லு. உன்னை போட்டு தள்ளுறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு சொடக்கு போடுற நேரம் போதும். பட் ஐ டோன்ட் லைக் இட். சூரிய, உன்னோட ஜாதகம் மொத்தம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? உங்க அப்பா ஒரு போலீஸ். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் தவிர வேற எதுவும் தெரியாத ஒரு அப்பாவி. தெரியாம என்ன மாதிரி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணாரு. அவன் பெயில் மேல வந்து உங்க அப்பா அம்மாவை க்ளோஸ் பண்ணிட்டான். நீ ஓடி போயிட்ட. அனாதைய ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை இன்னொரு அனாதை அண்ணான்னு கூப்பிட்டான். நீ செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் உன் பக்கத்திலேயே நின்னா. அவன்தான் உன்னோட தம்பி ராகவன். அவன் அவனுக்கு பூயர். சொசைட்டில அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அநியாயம் தான் நடந்திருக்கு. கடைசியா அதை எல்லாத்தையும் எதிர்த்த, நின்ன, வளர்ந்த, ஃபைனலா உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண அட்டாக் பாலுவை பப்ளிக்ல போட்டு தள்ளிட்ட. அது வரைக்கும் பாலுவை பார்த்து பயந்த ஜனங்க உன்ன லீடர் ஆக்குனாங்க. ஜனங்க மத்தியில உனக்கு இருக்கிற பவரை பார்த்து போலீஸ்காரங்களும் பயந்துட்டாங்க. அதனால நீ டானா மாறிட்ட. அண்ட் இப்ப கொஞ்ச நாள நீ ஒரு பொண்ணை விரும்புற. குட் குட், ஐ லைக் இட். இது உன்னோட பயோடேட்டா. ஸ்டீஃபன், நீ என்ன பத்தி சொன்ன? நான் உன்னோட சேர்த்து உன் பாட்டன் ஜாதகத்தையும் சொன்னேன். உன் உண்மையான பேரு பாண்டா. ரவுடிசம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உங்க அப்பன் தான் வப்பாட்டியோட பிள்ளைக்கு கொடுத்ததை தாங்க முடியாம அவங்களோட சேர்த்து பெத்த தாயும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவன் நீ. வெளியில வந்து ஸ்டீஃபன் பேரை மாத்திக்கிட்டு சலீம் கேங்ல ஜாயின் பண்ண. மர்டர் பண்ண, கிட்னாப் பண்ண, போதை பொருளை வித்த. தீவிரவாதிகளுக்கும் நக்சலைட்ஸ்க்கும் ஆயுதம் கடத்தி வித்த. உன்னை வளர்த்து விட்ட சலீமை கொலை பண்ணி நான் தான் டவுன் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டேன். உன் பேர்ல மும்பை ஜுஹுல ஒரு வீடு இருக்கு, பூனே ஹைவேஸ்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, சிட்டி சென்டர்ல 4 பப் இருக்கு. உன்னை சுத்தி எப்போ 100 பேர் இருப்பாங்க. அதுல 40 பேர் உன் பாடி கார்ட்ஸ். உன் நிழல் மாதிரியே ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு ஆண்டனி. நீ எதை செய்யறதா இருந்தாலும் அவனை வச்சுதான் செய்வ. ஸ்டீஃபன், இதுக்கு முன்னால நீ ஒரு நம்பர் வச்சிருந்த. இப்ப புதுசா வேற ஒரு நம்பருக்கு மாறி இருக்க. 9884489416. மகாராஷ்டிரால இருந்து பீகாருக்கு போன, டெல்லிக்கு போன, யூபிக்கு போன, கேரளாக்கு போன, கர்நாடகாக்கு போன. ரீசெண்டா ஒரு கோவாக்காரன் உன் கூட சேர மாட்டேன்னதும் அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப உன்னோட பார்வை எங்க மாநிலத்து மேல விழுந்திருக்கு. ஸ்டீஃபன், உன் பக்கத்திலேயே எப்பவும் 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது பத்தாதுன்னு இன்னும் 3 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பேரு நேஹா, நயன்மீரா, அமிதா. அது மட்டும் இல்லாம கோவாக்காரனோட ஒய்ஃபை பலவந்தமா அனுபவிச்சுட்டு இருக்க. என்ன நண்பா, போதுமா? என்ன சொல்லவா? யாருடா நீ? என்ன பத்தி போலீஸு கூட தெரியாத இன்ஃபர்மேஷனை புட்டு புட்டு வைக்கிற. ஏய் ஆண்டனி, நான் இவரை பத்தி சொன்னா இவ என்னடா என் பாட்டில இருந்து என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நேம்ஸ் வரைக்கும் டீடைலா சொல்லிக்கிட்டு இருக்கா. I like it, I like it. Good, good. தமிழ்நாட்டுக்காரன்னா ராமராஜா மாதிரி ட்ரவுசர் சட்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ட்ரெண்ட் மாறிடுச்சு. கரெக்ட் சரி, you're right. ட்ரெண்ட் மாறிடுச்சு. அங்கதான் நீ எனக்கு பிடிச்சிருக்க. சரி, இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே என் கைப்பிடியில இருக்கு, தமிழ்நாட்டை தவிர. அதை என் கைப்பிடிக்குள்ள கொண்டு வரது எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனா இங்க இருக்கிற என் சாம்ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பணக்காரன் தேவை. அதுக்கு நீ தான் கரெக்ட். அதனால தான் இங்க வந்த. பெர்சன்டேஜ் உன் இஷ்டம். நானே சொல்லிடுறேன். எனக்கு 30% போதும், 70% நீ எடுத்துக்கோ. எனக்கு பணம் முக்கியம் இல்லை. இந்த ஸ்டேட் மேல ஒரு பிடிப்பு. இந்த நாடு இந்த சுப்ரீமை பார்த்து பயப்படணும். இந்த உலகமே அலறணும். நீயும் என் கூட சேர்த்துடு. தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கலாம். என்ன சொல்ற? தமிழ்நாட்டை பத்தியும் தமிழர்களை பத்தியும் நீ தப்பு தப்பா பேசும்போதெல்லாம் என் ரத்தம் சுரு சுருன்னு எகிருச்சு. எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவனை கௌரவிக்கிறது தமிழர் பண்பாடு. அதனால பொழைச்ச. இல்லன்னா பீஸ் பீஸா இருப்ப. மரியாதையா போயிடு. என்ன வெறுப்பேத்துற சூரி. உயிர் பொழைச்சு போன்னு சொல்றேன். என்ன பகச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? சாவுக்கு பயந்தவன் தமிழனா இருக்க முடியாது. நீ ரொம்ப ஓவரா போற. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. தோத்து போயிடுவ. எலும்புன்னு சொல்றல. செத்து போயிடுவ சூரி. உன்னால புடுங்க முடியாதடா பாரதேசி. மரியாதையா போயிடு. ஓகே ஓகே கூல் பாய்ஸ். நோ, ரொம்ப வருத்தப்படுவ சூரி. அதையும் பார்க்கலாம்.